நானா அந்த அவன் வீட்டில் வந்து நாளைக்கு அரிசி மீச்ச பழம் கொடுக்குறான். எனக்கும் துணுன்னு தந்துட்டு போனேன். எனக்கு அவன் நல்ல பழக்கம். ஏடா நீ எடுத்த துண்டு எங்களுக்கு தானே அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கு என்னன்னா சும்மா கிடைச்சே தானே. சும்மா கிடைச்சா எல்லாத்தையும் அப்படி எடுத்துட்டு வாரோடா. எத்தனை பேர் தின்ன குடிச்சதை கஷ்டப்பட்டு கொண்டு சஹருக்கு நோம்பு பிடிக்கிறதுக்கு கூட வசதி இல்லாம எத்தனை பேர் இந்த அரசு ஒரு பேக் கிடைக்காம எத்தனை பேர் ஏகி கொண்டிச்சாச்சுமே. இப்ப அவ்வளோ இருந்தும் நல்ல வயிறார தின்னத்துக்கு அரிசி சாப்பாடு ஈச்சப்பணம் எல்லாமே உனக்கு இருந்தும் நீ வந்து ஏழாவது துண்டு எடுத்துட்டு வந்து அதை போய் அந்த பொடினிக்கிட்ட சொல்லி குடிக்கலும் தானே. இது அந்த அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு வானம் எனக்கு எல்லாம் நிறைய தந்திருச்சு. நிறைய பேர் இந்த மாதிரியான சாமானுக்கு ஏங்கி கொண்டிச்சாச்சும் இல்லாம நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டிச்சாச்சும் அவங்களே கொஞ்சம் குடும்பம்னு சொல்லி கொடுத்திருந்தா யாராச்சும் ஒரு ஏழையிட ஒரு வயிறாடுறதுக்கு நீ கொடுத்த அந்த துண்டு வந்து உதவியா இருந்துச்சுன்னு தானே. அவன் முகப்பத்துக்கு உனக்கு தந்திச்சு. ஆனா நீ யோசிச்சோன்னுமே அது எனக்கு வானம் எனக்கு இது துண்டு அவசியம் ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லி அவாத்தனத்துக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கூட பார்க்கிறோம். இது எல்லாத்துக்கும் மறுமையில பதில் செல்ல வேண்டி வராது. அப்படியா? நான் உண்மையா யோசிக்கவே இல்லை. சரி, நான் இப்போ அந்த துண்டை திருப்பி கொடுத்துட்டு வரேன். கஷ்டமான ஒருத்தரை கொடுத்து சரி.